சென்னை தீவுத்திடலில் இன்று தொடங்கி வரும் 13ஆம் தேதி வரை புத்தக கண்காட்சி நடைபெற இருக்கிறது. இதற்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. இதுகுறித்த தகவல்களை தீவுத்திடலிலிருந்து தருகிறார் செய்தியாளர் ராஜ்குமார். 39வது சென்னை புத்தக கண்காட்சி இன்று மாலை 6 மணிக்கு சென்னை தீவுத்திடலில் தொடங்குகிறது. இன்று முதல் ஜூன் 13 வரை சென்னை புத்தக கண்காட்சி நடைபெறுகிறது. ஒவ்வொரு நாளும் மதியம் 2 மணி முதல் 9 மணி வரையும், வார விடுமுறை நாட்களில் காலை 11 மணியிலிருந்து 9 மணி வரை புத்தக கண்காட்சி வாசகர்களுக்காக இடம்பெறுகிறது. இந்த புத்தக கண்காட்சியில் 700 அரங்குகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. 450 பதிப்பாளர்கள் தங்களுடைய புத்தகங்களை விற்பனைக்காக புத்தக கண்காட்சியில் வைக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் வாசகர்களுக்கு புதுமையான கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகிறது. பள்ளி மாணவர்களுக்கான கட்டுரை போட்டி, ஓவிய போட்டி உள்ளிட்ட பல முக்கிய அம்சங்கள் இந்த புத்தக கண்காட்சியில் இடம்பெறுகிறது. இது மட்டும் இல்லாமல் இந்த புத்தக கண்காட்சியில் 10 லட்சம் தலைப்புகளில் 1 கோடி புத்தகங்கள் இடம்பெறுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவிக்கின்றனர். வழக்கமாக தமிழ், ஆங்கிலம் புத்தகம் மட்டும் இல்லாமல் இந்த புத்தக கண்காட்சியில் தமிழ், தெலுங்கு, கன்னடம், இந்தி மொழி உட்பட பல மொழி கொண்ட புத்தகங்கள் இடம்பெறுவதற்கான ஏற்பாடுகள் செய்திருப்பதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். வாசகர்களுக்கான ஏடிஎம் வசதி, வாகன நிறுத்தும் இடம் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய அம்சங்கள் இந்த புத்தக கண்காட்சியில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். இந்த புத்தக கண்காட்சி வாசகர்களுக்கு தேவையான அனைத்து விதமான முக்கிய அம்சங்கள் இடம்பெறுவதற்கான ஏற்பாடுகள் செய்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 80% பணிகள் தற்பொழுது முடிக்கப்பட்டிருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் செந்தில்குமரனுடன் ராஜ்குமார்.